ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சஃபா தமிழ் விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சமைக்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். என் மகன் நைட்டே சொல்லிவிட்டு எனக்கு கொத்து புரோட்டா போட்டுத்தாம்மா அப்படின்னு. அப்புறம் நான் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் சேமியாவும் எடுத்து வச்சுக்கிட்டேன். எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி எண்ணெய் முடிஞ்சிருச்சு. முதல்ல எண்ணெயை ஊற்றி வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் தான் சமைக்கவே முடியும். 2 சட்டி சூடாயிடுச்சு. ஒன்று சேமியாவுக்கு, ஒன்று கொத்து பரோட்டாக்கு. எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இதில் கொஞ்சம், இதில் கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, இதில் வெங்காயம், இதில் வெங்காயம் இன்னும் கொஞ்சம் இல்லை கருவேப்பிலை பிடிக்கும். ரெண்டே பிடிக்கும். ரெண்டுலேயுமே வெங்காயம் வதங்கட்டும். தக்காளி, தக்காளி ரெண்டுமே ஒரே மாதிரி தான். இதில் பரோட்டா போடணும், இதில் வந்து சேமியா போடணும். நல்லா வேகட்டும். மஞ்சத்தூள், தண்ணி ஊற்றிக்கிறோம். உப்பு, இதில் 2 முட்டை ஊற்றிக்கிறோம். முட்டை ஊற்றியாச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது ரொட்டி போட்டுரும். கொஞ்சம் சால்னா ஊற்றிக்கிறப்ப நல்லா இருக்கும். அவ்வளோதான், கொத்து பரோட்டா ரெடி. சேமியாவுக்கு தண்ணி கொதிக்கட்டும். சேமியா எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே போட்டலாம். கொதிச்சிருச்சு. வேகட்டும், சீக்கிரம் வந்துடும். அவ்வளோதான், சேமியா ரெடி ஆயிடுச்சு. இது கொத்து பரோட்டா. உங்களுக்கு எது பிடிக்கும்? கொத்து பரோட்டா பிடிக்குமா, சேமியா பிடிக்குமா?
ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.